ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக்கிங் கிளாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரூச் ஒர்க்னாலே ஃபஸ்ட்டு கிளாஸாகவே நம்ம எடுக்கிறது இந்த ஸ்டாக்கிங் ஃப்ளார்ஸ் தான். இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தோட ரேட்டு, அதோட குவாலிட்டி, அதை எந்த மாதிரி பார்த்து வாங்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரூச் மெட்டீரியலை பற்றி நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். காம்பேக்ட் நீடில் செட்டை பற்றின வீடியோ கொடுத்துருக்குறோம். அதோட யூசஸ், அதில் இருக்கிற நீடில் நம்பர், எந்த நம்பரை எந்தெந்த யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. செகண்ட், மெட்டல் ஒயரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு வரலாம். இப்போது ஸ்டாக்கிங் கிளாத்தில் இந்த மாதிரி 2 டைப்பில் கிடைக்குது. நான் வாங்குகிற கடையில், அதாவது எனக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்குவேன். பக்கத்துலேயே 2 கடை இருக்குது. அதில் ஒரு கடையில் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் கிடைக்கும். இந்த மாதிரி முடியை பின்னி வச்சுருந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டாக்கிங் கிளாத். இன்னொரு கடையில் ஒரு கவரில் சுற்றி வச்சுருக்கிற மாதிரி கிடைக்கும். இந்த 2 இதுக்குமே ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ப்ரைஸ்லையுமே நிறைய வேரியேஷன் இருக்குது. குவாலிட்டிலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முடி மாதிரி பின்னி வச்சுருக்கிற அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பீஸாக இருக்கும். ஒரு பீஸில் 5 பீஸ் இருக்கும், இன்னொரு பீஸ்லேயும் 5 பீஸ் இருக்கும். கவரில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாக்கிங் கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் முடி மாதிரி இருந்ததுக்கும் கவரில் இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸை வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப தெரியலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு முறை இப்படி இழுத்துட்டு விட்டாலே அதோட ஸ்ட்ரெச்சபிள்லாம் போயிடுது. ஆனால் இந்த கவரில் இருக்கிற இது நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் அதோட ஸ்ட்ரெச்சபிள் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே நீட்டாக, ரொம்பவே குவாலிட்டியானதாக இருக்குது. 2க்கும் ரேட்டில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. அந்த கவரில் இருக்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். பின்னி வச்சுருக்கிற அந்த ஸ்டாக்கிங் கிளாத் 15 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த ரேட்டு கிடைக்குது, அதாவது நீங்கள் கிட்டு நம்மகிட்ட வாங்கலை, வெளியே தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரேட்டு கிடைக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரேட்டில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. 15 ரூபாய்க்கு இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் குவாலிட்டி வைஸ் அது ரொம்பவே ஒஸ்ட்டு. அதில் நீங்கள் எது பண்ணாலுமே, மெட்டல் ஒயரில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான். ரொம்பவே ட்ரான்ஸியாக இருக்குது. அதே மாதிரி சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடுது. ஸோ நீங்கள் அந்த கவரில் இருக்க அந்த 10 ருபீஸ் பேக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் கிடைச்சா அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கூட ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த 10 ரூபாய்க்குள்ளே அந்த நல்ல குவாலிட்டியான இதான் எனக்கு கிடைச்சிட்ருந்து. திடீர்னு பக்கத்தில், ரொம்பவே பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இதை பார்த்ததோடு நான் வாங்கிட்டேன். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு கிட்டு. அப்போ நான் எல்லாருக்குமே இதையே வாங்கிட்டேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கொடுக்குறது சரியில்லை. செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுட்டு குவாலிட்டி ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன்னா, இந்த நல்ல குவாலிட்டியில் 2, இந்த ஒஸ்ட்டானது 1, அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணி புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இது எந்த மாதிரி இருக்குது, 2ல் உள்ள குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நான் கொடுத்த எல்லாருக்குமே நல்ல குவாலிட்டியானது தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு கிட்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியானதை நான் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த குவாலிட்டி கம்மியானது தான் எனக்கு கடையில் கிடச்சிருக்கு. நான் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இனி நான் குவாலிட்டியானதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த முடி மாதிரி பின்னி வச்சுருந்ததை ஒரு மெட்டல் ஒயரில் போட்டு ஒரு பெட்டல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். அது எந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம திக்னஸ் அதிகமானது 10 ரூபாய்க்குள்ள குவாலிட்டியான அந்த பீஸையும் இதே மாதிரி மெட்டல் ஒயரில் ரெடி பண்ணி பார்ப்போம். 2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்க்குறதுக்கு அந்த முடி மாதிரி பின்னி வச்சுருக்கிறதுல நிறையா இருந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 2 பீஸாக வருது ஃபஸ்ட்டு. அதில் ஒரு பீஸில் 5 பீஸ் இருக்குது, திரும்ப இன்னொரு பீஸ்லேயும் 5 பீஸ் இருக்குது. லென்த் வைஸ் பார்க்கும்போது நிறையா தான் தெரியுது. ஆனால் ஃப்ளார் நம்ம மேக் பண்ணும்போது இந்த 10 ரூபாய்க்குள்ள தான் நிறைய ஃப்ளார்ஸ் வருது. நான் ரெடி பண்ணி பார்த்து அதை உங்கள்கிட்ட நான் ஃபீல் பண்ணது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிற இந்த
குவாலிட்டியான ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் நிறையா பெட்டல்ஸும் வருது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வீடியோவில் அந்த அளவுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியலை, ஏன்னா கேமராவில் தெரியலை. ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 ரூபாய்க்குள்ளே குவாலிட்டி இல்லாத இதை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ட்ரான்ஸியாக ரொம்பவே ஈஸியாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம லென்த் வைஸ் நம்ம பார்க்கலாம் எதில் அதிகமாக இருக்குங்கிறத. இதுதான் ஒரு ஃபுல் 10 ருபீஸ்க்கு நம்ம வாங்குகிற அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தோட ஃபுல்லாக இருக்கிற அளவு. இதில் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம முடி மாதிரி பின்னி வச்சுருந்த அந்த 15 ரூபாய்க்குள்ள குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சோன்னா 4 ஸ்டாக்கிங்ஸோட லென்த் தான் இந்த ஒரு பீஸ் இருக்குது. இன்னும் அதில் நிறையா ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, இன்னும் 6 ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. ஆனால் அகலத்தை நம்ம பார்த்தோன்னா இதில் தான் அதிகமாக இருக்குது. இந்த குவாலிட்டியான ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் அகலம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் புதுசாக தான் ஒன்று எடுத்திருக்கிறேன், அந்த 15 ரூபாய்க்குள்ள இருந்து ஒன்று எடுத்திருக்கிறேன். இதை நம்ம விரித்து பார்த்தோன்னா அதோட லென்த் அப்படியே கம்மியாகிடுது. பார்க்குறதுக்கு தான் லென்த் அதிகமாக இருக்குது. நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா லென்த்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுது, ரொம்பவே குட்டி ஆகிடுது. ஆனால் அந்த குவாலிட்டியான ஸ்டாக்கிங் கிளாத் அந்த மாதிரி ஆகவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணாலும் அதோட சைஸ் திரும்பவும் அதோட எலாஸ்டிசிட்டி அப்படியே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த குவாலிட்டி இல்லாதது, அதோட எலாஸ்டிசிட்டி எல்லாமே போயிடுது. இதுவரைக்கும் இந்த மாதிரி 2 குவாலிட்டியில் ஸ்டாக்கிங் கிளாத் கிடைக்கி அப்படின்ட்டு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு பொருளை பற்றி கரெக்டான ஐடியா, கரெக்டான குவாலிட்டியான பொருள் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தெரியாமலே நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர் நினைப்பாங்க இதுக்கு போய் இவ்வளோ ரூபான்னு நினைப்பாங்க. ஆனால் இது ரேட்டுமே அதிகம்தான். அதிகமாக இருந்தாலும் அதில் உள்ள குவாலிட்டி சரியில்லை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி முடி மாதிரி பின்னி வச்சுருக்கிற இந்த குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்கிங் கிளாத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உடனே நாசம் ஆயிரும். குவாலிட்டியான ஸ்டாக்கிங்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கிங்ஸை உங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க குவாலிட்டியானது ஒன்று இருக்குது, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். இப்போது நான் வாங்குகிற இந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதில் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கடையில் இருக்கிறவங்க தப்பாக வாங்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். அவங்க தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸோ அல்லது ஹேர் ஆக்சசரியோ நம்ம அறியாமைனால் தெரியாமல் இப்படி குவாலிட்டி இல்லாத கொடுத்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க ரேட்டு கம்மியாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஸோ ப்ராடக்டை பற்றின நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டை பற்றின கிளியர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரூச் ஒர்க்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் இனி அடுத்ததாக உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸை நான் லேர்ன் பண்ணலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான இன்னொரு ப்ரூச் மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.